நமஸ்தே. இப்போ நம்ம பிராத்தமிக் புக்கில் இருக்கிற இலக்கண பகுதி கிராமர் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உள்ள லெசன் 5 வரைக்கும் பாடம் 5 அது வரைக்கும் முன்னாடி உள்ள வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போது லெசன் 6 பாடம் 6 அதை தான் பார்க்க போகிறோம். கேஸ் எண்டிங்ஸ் வேற்றுமை உறுப்புகள். காரக் சிஹன் சிஹன். राम को बुलाओ. काल रामा रामனை கூப்பிடு. यग फल मोहन को दो. give this fruit to मोहन. இந்த பழத்தை மோகனுக்கு கொடு. कलम से लिखो. write with a pen. பேனாவால் எழுது. वग सागर से आता है. he comes from the town. அவன் நகரத்திலிருந்து வருகிறான். सीता कल से बीमार है. सीता has been ill from yesterday. சீதை நேற்றிலிருந்து உடல் நலமின்றி இருக்கிறாள். हम नदी का पानी पीते हैं. we drink the water of the river. நாங்கள் ஆற்று நீர் குடிக்கிறோம். கலம் में लाल सहाई ஐ. there is red ink in the pen. பேனாவில் சிவப்பு மை இருக்கிறது. किताब मेज पर है. the book is on the table. புத்தகம் மேசையின் மேல் இருக்கிறது. in the above sentence को से का में and पर are case endings காரக் சிஹன். மேற்கண்ட வாக்கியங்களில் இருக்கும் கோ சே கா மே பர் இவை வேற்றுமை உருபகளாகும். காரக் சிஹன் அதாவது இந்த மாதிரிலாம் நம்ம கோ சே இதெல்லாம் எழுதுறது வந்து நம்ம ஒரு சென்டென்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதை தான் சொல்கிறாங்க கேஸ் எண்டிங் வேற்றுமை உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கோ டு ஐ கு. சே பை வித் ஃப்ரம் தென். இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஆல் ஓடு உடன் இருந்து காட்டிலும் விட. கா கே கி ஆஃப். இப்போ எஸ் சேர்த்து எழுதுகிறோம்னா அதுக்கு கா கே கி இதெல்லாம் யூஸ் ஆகும். உடைய இன். பர் ஆன் மேல். மே இன் இல் உள்ளே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமஸ்தே, தன்யவாத்.